ஃபங்க்ஷன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டால் கான்டாக்ட் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைமில் மட்டும் கண்ணாடிக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். இடையில அக்கா வீட்டில் தான் கல்யாணம் முடியுத வரை ஸ்டே பண்ணியிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு உட்காந்தா சம்சாக்காரர் வந்தார். சிலப்பெல்லாம் சம்சா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐஸ் வண்டி வந்துச்சு. எனக்கு மலரும் நினைவுகள். அத்தா ஒரு சேமியா ஐஸ் வாங்கி தந்தாங்க. இது குட்டிக்கு ஒரு சிப்பப். நம்ம ஊரில் பெப்சிம்போம். பால் ஐஸ், கிரேப், சேமியா ஐஸ், ஜவ்வரிசி ஐஸ்லாம் மறக்க முடியாத நினைவுகள். பொண்ணு வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் ஒரு தெரு டிஃப்ரென்ஸ் தான். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து எங்களுக்கு பொண்ணு வீட்டில் தான் சாப்பாடு. எழுதி முடிச்சு மறுநாள் அங்கே வீட்டில் எல்லாருக்கும் மெஹந்தி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படி போய் எல்லாரும் மருதாணிலாம் போட்டுட்டு இருந்தோம். மாப்பிள்ளை வீட்டில இருந்து போகும்போது பொண்ணு வீட்டில் கவனிப்பு சொல்லவா வேணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஐஸ்கிரீம் வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, சாப்பிடுங்கன்னு அப்படி கவனிப்பு. ஹிந்தி போட்டு திரும்ப அக்கா வீட்டுக்கே வந்துட்டோம். அன்னைக்கு காஃபி அக்கா வீட்டில் போல சித்துக்குட்டிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் அப்புறம் ஹேர் கட்லாம் இருந்தது. வெட்டிட்டு பார்த்தா என்ன தம்பி இவ்வளோ பெரிய பையனா தெரியுறன்னு தோணுச்சு. எடுக்க போன இடத்துல எனக்கு இந்த ஃப்ளவர் வைஸ் ரொம்ப பிடிச்சது. அதையும் வாங்கிட்டேன். பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது சப்ஸ்கிரைபர் பூஜா மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.